இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி பண்ற? ஐயோ சாரிடா விஜய், தப்பா எடுத்துக்காதடா. அந்த வேகத்துல வேற எங்கேயாவது பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? நான் கூட வாழ்றதுக்காக தான் இவ்வளவு பிரச்சனையும் சந்திச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்டா என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன்? சொல்லு, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமாடா? அடச்சி, உன் லவ்வ தூக்கி குப்பையில போடுறா. குப்பையிலையா? நான் என்னெல்லாம் பிளான் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போன தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டல நீ. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லாம கொல்லாம வேற ஒருத்தரோட ஓடி போயிட்ட. ஏய் விஜய், நீயே சொல்லு. விஜய், நீ எவ்வளவு நல்ல பொண்ணு. நம்ம ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் காதலிச்சோம், நம்ம ரெண்டு பேரும் எப்படி எல்லாம் பேசிருப்போம். என்ன நேரமே நான் கட்டி பிடிச்சிட்டே இருக்கணும் சொல்லுவல்ல. நான் இது மட்டும் விஜய்க்கு 364 முத்தம் கொடுத்துப்பேன். இன்னும் ஒரே ஒரு முத்தம் கொடுத்தா 365 ஆயிடும். we will create history. இல்ல விஜய், இல்லடா, உனக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கணும்ல, அதனாலதான் சொல்லி காட்டினேன், வேற ஒண்ணும் இல்லடா. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. என் குணம் திரும்பிச்சு உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பரவாயில்ல விஜய், காதலிய மனைவி ஆகிறது வரம்னா அந்த மனைவி கையால சாகுறது மோட்சம்டா, மோட்சம் மோட்சம். நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக முடியாதுடா விஜய். அம்மா உள்ள வாமா, அவன் கிடக்குறான். அம்மா விஜய் விஜய் விஜய், அம்மா நீங்களா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. விஜய் சொன்ன கேட்டா, விஜய் கதற சொல்லடா. ஐயோ விஜய் கதற சொல்லடா, சொன்ன கேட்ற. ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற? என்ன கெஞ்ச வைக்காதடா. ஐ லவ் யூ டா விஜய். வாங்க வாங்க நில்லுடா. சகல இருங்க. ஓ சாரி சகல. இவனை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? இவர் தெரியல? நல்லா தெரியுது. அன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்தானே விஜய் புருஷன் தானே? கரெக்டா சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், இவனை எதுக்கு இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? என்னத்தை இப்படி பேசுறீங்க? ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, கண்ணுக்குள்ள கண்ணு, சொந்தத்தோட சொந்தம். அதுக்காக இவனை எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சுப்பியா? அவ கொல்லியே படக்கூடாதுன்னு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இவ ரொம்ப அவசியம். மரா, இதெல்லாம் ஓ வேலையா? எதுக்குடா? இந்த வீட்ல யாருக்குமே என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்ன அப்படியே விட்டுங்களேன், நான் சிங்கிள் பசங்களுக்கே போயிடுறேன். யோ இரியா, சொந்த பந்தம்னா அப்படிதான் இருக்கும். சண்டைக்கு வருவாங்க, காரி துப்புவாங்க, பாத்திரங்களை தண்ணி எடுத்து மூஞ்சில் ஊத்துவாங்க. இதுக்கெல்லாம் ரோசப்பட்டவன சொந்த பந்தமா வாழ முடியுமா? சொந்த வசனம் மாதிரி தெரியுது. யோ அப்படி எல்லாம் இல்ல, உன் நல்லதுக்காக சொல்றேன். இதுக்கு உண்டான எல்லா அனுபவமும் எனக்கு இருக்கு. அதனாலதான், இவ்வளோ அனுபவம் இருக்கிறதுனாலதான் நான் ஒரு நல்ல புருஷனா இருக்கேன். வேணாம் மாறா, தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. வெளியில போற ஓனான தூக்கி வீட்டுக்குள்ள விட்ட மாதிரி. இப்ப இதுல தேவையா நமக்கு? அத்த, இவனை பார்த்தா ஓனா மாதிரியா இருக்கு. இவனா? சாரி, இவரை பார்த்தா ஓனா மாதிரியா இருக்கு. He is such a sweet fellow. அப்படிதானே? அப்படியும் வச்சுக்கலாம். நமக்கு உதவி பண்ணிருக்காரு. கோர்ட்டுக்கு அன்னைக்கு வந்து சாட்சி சொல்லனா நானும் கார்த்தி இன்னைக்கு இங்க நிக்க முடியுமா? He is a good fellow. இனிமே அவர் இங்க தான் தங்குவார். சகல, நீங்க மேல போய் லெஃப்ட் திரும்புங்க. அங்க ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம் நீங்க எடுத்துக்கங்க. அந்த ரூம்ல அங்க ஒரு சூனிய பொம்மை இருந்துச்சு. சூனிய பொம்மை? சாரி, உங்க பொண்டாட்டி இருந்துச்சு. ரெண்டு ஒண்ணு. சாரி, நீங்க அவ புருஷன் தானே, நீங்க தங்கிக்கலாம். சரி. அப்புறம் நீங்க ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு ரெடி ஆனோம், நான் கூப்பிடுறேன். நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. சூடா கொஞ்சம் கோல்ட் காஃபி. வருது. வணக்கம், பாய். போங்க. டேய், இதெல்லாம் நமக்கு தேவையாடா? கோல்டு காஃபி போய் சூடா வேணும்னு கேட்டுட்டு போறான். இவர் அவன் நமக்கு எவ்வளவு குடைச்சல் கொடுத்துருக்கா, பதிலுக்கு ஏதாவது செய்ய வேணா? இவனை வச்சு அவளுக்கு என்ன விளையாட்டு காட்டுறன்னு மட்டும் பாரு. வெயிட் அண்ட் see. சகல, இந்தாங்க காஃபி, சூடா இருக்கு, குடிங்க. எதுக்கு ப்ரோ இதெல்லாம்? என்ன சகல, நம்ம வீட்டுல இருக்கீங்க, விருந்தோம்பல் தமிழர் பாரம்பரியம் இல்லையா? குடிங்க. ஷூடு நீதானா? ப்ரோ காஃபிலாம் இருக்கட்டும், அந்த விஷயம் என்னாச்சு ப்ரோ? எந்த விஷயம் ப்ரோ? என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கிற சொன்னீங்களே, அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா ப்ரோ? பிரதர், ஐ எம் நாட் யுவர் அங்கிள், ஐ எம் யுவர் பிரதர். அதுக்காக ஹெல்ப் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன், கவலைப்படாத. யோ சும்மா அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுக்காத, சேர்த்து வைக்கிறேன்ட்டன்ல, குடி. ஓகே. என்ன இன்னும் ரெஸ்பான்ஸ் காணோம்?
வள்ளியம்மா, அக்கா, கார்த்திக், கொஞ்சம் எல்லாரும் இங்க வாங்களேன். ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, வாங்க. சீக்கிரம் வாங்க. என்ன பையா? இங்க பாருங்க காமெடிய. ஐயோ ஐயோ செம்மையா இருக்குங்க. என்னடா இது? Thank you. சகல ஒய்கரை எனக்கு யாருமே இப்படி எல்லாம் பண்ணது இல்ல ப்ரோ. ப்ரோ செஞ்சிட்டீங்க ப்ரோ. I didn't expect this. உங்க சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட்டுக்குள்ள பாருங்க. Yeah, it's so fantastic. பாத்தியா, இந்த பேனர்ல இருக்காளே அவ யாருன்னு தெரியுமா? இது ராமச்சந்திர ஐயா வீட்டுல குடும்பத்தை ஏமாத்தி மருமகளை வந்தாலே அவதான். ஆமா ஆமா, ஏற்கனவே கல்யாணமானதை மறைச்சு இந்த வீட்டு பையன் கெடுத்துட்டான்னு சொல்லி மருமகளா வந்திருக்கா. இந்த பொழப்புக்கு இவெல்லாம் நாண்டுக்கிட்டு சாவலாம். அப்ப ஏற்கனவே இவ கல்யாணம் ஆனவளா? ஆமா. அப்ப அத மறைச்சுதான் ராமச்சந்திர ஐயாவோட பையனை கல்யாணம் பண்ணிருக்காளா? ஆமா. இதெல்லாம் என்ன பொழப்போ? பூ சி. ப்ரோ பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்ன ப்ரோ இவ்ளோ பேடா இருக்கு? அப்படி இருந்தாதான் ப்ரோ நீங்க சேர்ந்து வாழ முடியும். எப்படி சகல எப்படி? 4 பேர் காரி துப்புனாதான் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு தோணும். Is it? நம்ம சொல்லி செய்யாததா ஊர்ல இருக்கவங்க சொல்லி செய்ய வச்சிருவாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதீங்க ப்ரோ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆல் இஸ் வெல். முடிஞ்சிரும் போல. என்ன தாச்சி, இந்த ஃப்ளெக்ஸ் போதுமா இல்ல பெருசா தியேட்டர்ல எல்லாம் வைக்கிற மாதிரி வேணா சொல்லு. என் கை காசை போட்டு எவ்வளோ செலவானாலும் எவ்வளோ பெருசா வேணாலும் அடிக்கிறேன். அப்படிங்கிற டேய், மொத்த சென்னை புள்ள போஸ்ட் ஓட்டுறோம்டா. என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஓ, இந்த டைலாக் மாத்தவே மாட்டேங்கிறா. என்ன பண்ண போற? ஃப்ளெக்ஸ பார்த்துட்டு அழ போறியா? இல்ல மாமா, அம்மாவும் பொண்ணும் பொட்டுக்கடலையில நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க இல்ல? கரெக்டா சொன்னேன். அப்படியா? சரி போங்க போங்க, உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு சத்தம் இல்லாம சாப்பிட்டுக்கிட்டே ஆளுங்க.